திருநாள் படம் பற்றி சொல்லணுன்னா சார் நிறைய சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு 5 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஒரு நாகராஜன்ற ஒரு மேனேஜர் மூலமாக செந்தில் சாரை நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். அவர் ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, இங்கே யார் இல்லை சார், இந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கும் சார், இந்த இடத்துல இந்த தவக்கலை சவுண்டு மட்டும்தான் சார் கேட்கும், இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டு ஃபீஸ் ஆகிருக்கும் சார், இந்த மாதிரி சொல்கிறேன். பைத்தியமாக ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ஒரு 2.25 மணி நேரம் கம்ப்ளீட்லி அப்படியே அமைதியாக என்னை பார்த்துட்டே இருக்கார். கம்ப்ளீட்லி அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஓகே ராம்நாத், நான் நாளைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. திருப்பி மறுநாள் காலையில் 10 o'clock கால் பண்ணி ஜீவா சாருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். சாரை வந்து மீட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் ஜீவா சாருக்கு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு 2.25 மணி நேரம். ஏன்னா நான் போன உடனே ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னது, சார் எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் வேணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நோ ப்ராப்ளம், நீங்கள் ரிலாக்ஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் கம்ப்ளீட்டட் பண்ண ஸ்கிரிப்டை பாதியாவோ லைனாவோ சொன்னால் எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், சரியாக நான் சொல்லலையோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால், இல்லை நல்ல டைம் இருக்குது, நீங்கள் ரிலாக்ஸாக சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போது ஒரு திருப்பி இதே மாதிரி நான் ஃபுல் ஸ்கிரிப்ட்டு சொல்லி ஃபஸ்ட் ஹாஃப் முடித்த உடனே இமீடியட்டாக அப்படியே சொல்லுங்கள், சைண்ட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொன்ன உடனே சொல்லி முடிக்கிறேன். இமீடியட்டாக ஒரு விஷயம் கூட அதில் கேட்கல ஜீவா சார். அப்படியே ஓகே சார் அப்படின்னாரு. ஃபுல் ஸ்கிரிப்ட்டு சொல்லி முடித்த உடனே ஓகே சார் அப்படின்னாரு. அப்படியே பண்ணிடலாம்னு சொன்னார். ஸோ அந்த பொறுமையாக நிதானமாக என்னை கவனித்து அன்றைக்கி ஏற்றுக்கிட்ட அந்த நாள் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா நிறைய பேர் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபீல் எனக்கு தெரியும், கிரியேட்டர்ஸுக்கு தெரியும். நான் செந்தில் சாரை மீட் பண்ணனாலும் ஜீவா சாரை மீட் பண்ணனாலும் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ அந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஜீவா சார் பார்த்துட்டு சொல்கிறார், சார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார், டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ் ஆகிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கார். அப்படி தான் ஓகே ஆகி அதுக்கப்புறம் என்னுடைய இந்த படம் திருநாளுங்கிற படம், ஃபஸ்ட் படம் வேறு ஒரு ஜனர் உழைப்பு, அது இது ஒரு மாதிரி இருக்கும் அது கான்செப்ட்டு. ஸோ இந்த படம் இது ஒரு ரவுடிசம், கும்பகோணத்தில் நடக்கிற ஒரு கதைக்களம். இதில் நடக்கிற ஒரு ரவுடிசம் பேஸு, ஒரு அண்டர் பிளே, ரவுடிசத்தில் உள்ள ஒரு அண்டர் பிளே, அதை கிளியராக லைவ்லியாக நேரேட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ ஜீவா சாருக்கு வந்து அவரே சொன்ன மாதிரி ஒரு அவுட்லுக்கிங் எல்லாமே அவருடைய இதுக்கு முன்னாடி நடித்த 20-25 படத்தோடைய படங்களையும் மொத்தமாக பார்த்துட்டு அந்த சாயல் இதில் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்துலேருந்து கலெக்ட் பண்ணி, ஸோ அந்த வேஷ்டி கொடுத்ததாக இருக்கட்டும், கலர் செலக்ட் பண்ணதாக இருக்கட்டும், அவருடைய தலை முடி வளர்க்க வச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கான்சியஸ், எவரி இன்ச்சஸ் கான்சியஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்த்து நாங்கள் ஷூட்டிங் டிலேவாக போனால் கூட அவ்வளோ விஷயம் அது வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ சார் முடி வளர்த்தது போனது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ரெடியாகி அந்த பிளேடுங்கிற ஒரு கேரக்டராக ஒரு முதல்ல தெரிஞ்சார். அந்த டைம் தான் நாங்கள் ஷூட் போகிறோம். அப்படி போய் பண்ண படம் தான் இது. இந்த மாதிரியான ஒரு கதை. அதில் ஜீவா சாரோட கேரக்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நயன்தாரா ஹீரோயின். ஸோ ஹீரோயின் நயன்தாரா பற்றி சொல்லணுன்னா நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கிறேன். அந்த படத்துக்கு அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜீவா சாரும் என்னோடய ப்ரொடியூசர் செந்தில் சாரும் சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிவிட்டு ஸ்கிரிப்ட் சொல்லலாம் சார் அப்படின்னா சார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. போய்ட்டு நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், ஃபுல் ஸ்கிரிப்ட்டு சொல்கிறேன். ஒரு ஹீரோயினுக்கு எப்பொழுதும் டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஓப்பனிங் சொல்லிவிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம். ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒரு ஹீரோவுக்கு ஜீவா சாருக்கு நான் எப்படி 2.25 மணி நேரம் சொல்லணும் அந்தளவுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்டு முடித்த உடனே இமீடியட்டாக ஓகே ராமத், வெரி நைஸ், நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் வித்யான்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் கேரக்டர், ஒரு ப்ரீகேஜி டீச்சர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐயா படத்துக்கு அப்புறம் ஒரு ஹோம்லியான ஒரு 9 பார்க்கலாம். அதில் 9 தடவை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அடுத்து என்னுடைய ப்ரொடியூசர் செந்தில் சார். ஸோ அவர் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸ் மாதிரி. ஸோ ஒரு நல்ல கிரியேட்டருக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட் நாள் கதை கேட்கும் போது இருக்கிற ஒரு எனர்ஜி எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இந்த படத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு எனர்ஜி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதை முடிக்கிற அன்றைக்கி அந்த எனர்ஜி இருக்காங்கிறது மட்டும்தான் கவுண்டிங். ஸோ அந்த எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கிறோம், எவ்வளோ அப் டவுன்ஸ் போயிருப்போம், எல்லா இடத்துலையும் எவ்ரி இன்ச்சஸ் இன்றைக்கி வரைக்கும். அந்த ஃபஸ்ட் நாள் என்கிட்ட அந்த கதையை ஓகே பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஷூட்லேயாக இருக்கட்டும், 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கால் வந்துடும். காலையில் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், என்னோடய கோ டைரக்டர் பாரதி சார் லைனில் வந்து எனக்கு வருவார். ஸோ என்ன ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கா, நீ நினச்சது கரெக்டாக வந்துட்டுருக்கா அப்படின்ற ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே இருப்பார்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். அடுத்து இப்போ லாஸ்ட்டாக நான் முந்தா நாள் நைட்டு சிடி ரேப்பர் டிசைன் ஓகே பண்ணி நான் அனுப்புகிற வரைக்கும் ஃபஸ்ட் நாள் பார்த்த செந்தில் சாரை நான் பார்த்தேன். அதே எனர்ஜி, அதே அதே கான்சியஸ், ஒரு சின்ன எழுத்து ஒரு சின்ன ரைட்டிங் இருந்தாலும் அந்த டிசைன் உட்காந்து நான் காமிப்பேன், பார்த்துட்டு அது ஏதோ சொல்லுவார் கரெக்டாக இருக்கிற அம்மாவுக்கு இது அனுப்பு. ஸோ அவ்வளோ கான்சியஸ், கரெக்டாக ஜெயிச்சணுன்ற அந்த வெறி. ரெண்டாவது அவருடைய ஃபஸ்ட் படம் கோதண்டபாணி ஃபிலிம்ஸுங்கிறதுல ஃபஸ்ட் படமாக இருக்கிறதுல எனக்கு பெரிய பேர்டன் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், எனக்கு பின்னாடி கதையை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கவன் எல்லாருக்கும் நான் விளக்கேற்றி வைக்கணும் இங்கே. அப்போ தான் எனக்கு பின்னாடி வரவன் கரெக்டாக வர முடியும். ஸோ அந்த பேர்டன் எனக்கு நிறையவே இருக்குது. அப்படி ஒரு கான்சியஸும் அவர் சொல்லாத ஒரு பொறுப்பும் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் படம் கரெக்டாக நான் வெளியில் வந்தால் தான் திருப்பி வர எனக்கு பின்னாடி உள்ள எவ்வளோ பேர் உள்ளே வர முடியும். ஸோ அந்த பொறுப்போடையும் அந்த பேர்டனோடையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படம். அடுத்து மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த். ஸோ இவருடைய கதை வந்து நான் ரெடி பண்ண உடனே கதைக்கான சீக்வன்ஸு ஒரு 5 சீக்வன்ஸு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் முதல்ல, இதுதான் அப்படின்னு. ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியாக என்னோடய ஜீவன் மயில் ஒரு 15 வருஷமாக தெரியும். அவர் அப்படி எழுதிட்டுருக்காரு, போகிற ஒரு வரை சரியாக இது பண்ணுறது கிடையாது. ஒரு நாள் மீட் பண்ணும்போது நான் ஒரு சீக்வன்ஸ் சொல்லி இது மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே எழுதிடலாம் அப்படின்னாரு. நீங்கள் ஒன்றும் எழுத வேணாம், மொதல் ட்ரை பண்ணும்போது 40 பக்க நோட்டில் ஏதாவது எழுதி வச்சுட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றிருப்பீங்க டேரக்டரை பார்க்குறதுக்கு, அந்த நோட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, சாங்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் அதே மாதிரி பழைய பிரபு சாலமனுக்கு முன்னாடி ட்ரை பண்ண காலத்தில் 15 வருஷம் கிங்கிங் ரொம்ப முன்னாடி உள்ள நோட்டெல்லாம் எடுத்து, என்ன இதை போய் கேட்குறீங்க, இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு கேட்டார். இல்லை நீங்கள் கொடுங்க, என் கதைக்கு நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பல்லவி போதும், சரணா நான் கதையாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டு அந்த சாங்ஸை வாங்கி மொத்தமாக பார்த்துட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இது எனக்கு ஓகே, மீதி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லவி மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாங்க்கு டிஸ்கஷன் தனியாக உட்காந்து என் கூட உட்காந்து எழுதுங்க. சாங் தனியாக கொடுத்து நீ தனியாக எழுதிட்டு வர்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னுடைய படம் அந்த மாதிரி இருக்குது, இந்த படம் அப்படி இருக்குது. ஸோ என் கூட உட்காந்து வரியை நான் சொல்கிற கதையை உள்வாங்கி நீங்கள் வந்து சாங்ஸ் கொடுத்தா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி படுத்தி எடுத்துருக்கிறேன். இதுதான் உண்மை. அவர் சைலண்ட்டாக எதுவும் பேசாமல் போயிட்டார். ஸோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி அந்த சாங்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஒரு 4 சாங்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீகாந்த் கம்போசிங், ஆக்சுவலி லிரிக்ஸ் வந்து நான் கொண்டு போய் கொடுத்துட்டு ஸ்ரீகாந்த் மீட் பண்ணுற அன்றைக்கி ஃபஸ்ட்டு அவர் ஷாக்கிங்காக ஒன்று சொன்னார். நான் கதை சொல்கிறேன் அவருக்கு, கதை கேட்டு முடித்தோன்னே சொல்கிறாரு, இல்லை ஃபுல் ஸ்கிரிப்ட்டு எனக்கு யாரும் இது வரைக்கும் சொன்னேன், இவ்வளோ பவுண்டட் ஸ்கிரிப்ட்லாம் இப்படி எடுத்துகிட்டு வந்து எனக்கு யாரும் சொன்னதில்லை ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வார்ம் அப் இருக்கோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்கு கொடுத்துட்டு நீங்கள் டியூன் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லாக் வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு 15-20 நாள். அதுக்கப்புறம் சுற்றிட்டு ஒன்று கூப்பிட்டாரு, கம்போஸிங் உட்காரலாம் அப்படின்னு. உட்காந்து அப்படி பண்ணது தான். சரி, ஒரு அந்த லிரிக்கை வச்சுட்டு அதுக்கு கம்போஸ் பண்ணி ஒரு ஃபீலில் ஒரு நேட்டிவிட்டி டச்சோட ஆடியோ ஆல்பமே ஹிட் பண்ணுங்கிற ஒரு வெறியோடு உட்காந்து நைட்டும் பகலுமா ஒரு ஒர்க் பண்ண தான் அந்த சாங்ஸு. அடுத்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். இந்த படம் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆர்ஆர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரானரியாக ஆர்ஆர் பண்ணியிருக்காப்புல. சாங்ஸும் இவ்வளோ அழகாக பண்ணி ஆர்ஆரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 டேஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் கூட உட்காந்து. நிறைய நைட்டு அவர் அன்டைம் யார் எந்தெந்த டேரக்டர் கூட ட்ராவல் ஆக மாட்டாரோ அந்த டைமெல்லாம் என் கூட அவர் ஆயிருக்காரு. ஸோ அதனாலேயே அந்த படம் பெருசாக இருக்கும். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சீனோ, பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ், அவருடைய உழைப்பும் ரொம்ப முக்கியமான உழைப்பு இந்த படத்தில். அப்புறம் என்னுடைய கேமராமேன் மகேஷ் சார், ஸ்பாட்டில் வந்து நான் இத்தனை ஷார்ட்ஸ் இருக்குது, இந்த சீனில் இவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நானும் பாரதி சாரும் திறதுன்னு டென்ஷனில் இருப்போம். சார் இதை முடிக்கணும் சார், அது முடிக்கணும் சார், அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆர்டராக கேட்டுட்டு ஒரே ஒரு லுக் மட்டும் பார்ப்பார். அப்படி முடிச்சிடலாம் சார், சார் முடிச்சிடலாம் சார். இவ்வளோ தான் அவர் அதிகமாக அந்த 65 நாள் ஷூட்டிங்கில் என்கிட்ட பேசுனது. முடிச்சிடலாம் சார். வேகமாக ஒரு 20 நிமிஷம் சொல்லி முடித்தோன்னே முடிச்சிடலாம் சார், முடிச்சிடலாம் அமைதியாக இருக்க மாதிரி. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரானரியாக என்னோடய பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லணுன்னா மகேஷ் சாரை நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கு பெஸ்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னுடைய டென்ஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுவார். அப்சர்வ் பண்ணிவிட்டு அவரும் கூட டென்ஷன் ஆகாமல் அவர் அமைதியாக ரிசீவ் பண்ணிட்டு என் கூட ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். சரி இது போயிடலாம் சார். ஸோ அந்த மாதிரி அவருக்கும் நான் அந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய டெக்னீஷியன்ஸ் லைட் மேன் இன்க்ளூடிங் யூனிட் வரைக்கும் என்னுடைய ஒர்க்கு டெடிகேஷன் பார்த்து அவங்க எல்லோரும் என் கூட ஓடி வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ அழகாக எல்லாருடைய உழைப்பு. மழை பெய்யும் போது கூட வந்து கேபிள்ஸ் நான் மாற்றிருக்காங்க எனக்காக. ஷாக் அடிக்கும்ன்ற டைமு ரிஸ்க்கு இதெல்லாம் இருந்தும் கூட என்னுடைய ப்ரெஷர்
என் முகத்தை பார்த்துட்டு அவங்க போய் டக்குன்னு கேபிள் எடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு யூனிட் எனக்கு அமைஞ்சதுக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய மேனேஜர் ரவி சார் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் அமிர்தராஜ், பொன்னரசு, பிரபாகர் வரைக்கும் அவங்க மேனேஜர்ஸ் டீம் எல்லாருமே, லோக்கல் மேனேஜர் ராஜா சார், பிரபு அண்ணன், இவங்க எல்லாருமே கும்பகோணத்தில் ஷூட் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ என்னுடைய தாட்ஸுக்கு பின்னாடி அவங்க முன்னாடி வந்து ஒரு லேயராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது விதம் எல்லாமே ரொம்ப மறக்க முடியாது. ஸோ அடுத்து என்னுடைய ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் கதை சொல்கிறேன் என்னுடைய கோ டைரக்டர் பாரதி சாருக்கு. ஸோ ஃபுல்லாக கேட்டுட்டு அதோடு சரி, அவ்வளோதான். இப்போது இங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ இது வரைக்கும் என்னுடைய ஃபீல் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்லி என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 1.5 வருஷம் என்னோட பயணித்த கோ டைரக்டர் பாரதி சார் நான் இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பசங்க, ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வெரி இம்பார்ட்டண்ட் என்னுடைய டீம். ஸோ நான் யோசிக்கலாம், என்ன வேணாலும் யோசிக்கலாம். என்னோடய அசிஸ்டன்ஸு சிவா, பார்த்திபன், பிரகதீஷ், ஸோ இந்த பசங்க எல்லாரையும் தயவு தட்சணை இல்லாமல் நான் வேலை வாங்கியிருக்கேன். ஸோ சிவாலாம் சில டைம்லாம் எனக்கு பொலிரோ வேணும்னா காலைல 5:30 மணிக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நான் கோவமாலாம் திட்டியிருக்கேன். காலையில் அவன் யார் கால்லலாம் விழுந்திருக்கான் சிவா, சில பேர் காலில் விழுந்துலாம் அந்த பொலிரோ கொண்டு வந்திருக்கான். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் எனக்கு அமைஞ்சது. நான் எல்லாருக்கும், என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்னை முதல் படத்தில் இயக்குனரை அறிமுகப்படுத்திய கருணா சாருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.